வணக்கம்ங்க ஆனந்தி. கர்நாடக மாநிலம் பெங்களூர் சின்னசாமி ஸ்டேடியத்தில் நேற்றைய தினம் RCB கிரிக்கெட் விழா கொண்டாட்டத்தின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி 11 பேர் உயிரிழந்தனர். இந்த உயிரிழந்தவர்களின் இறுதிச் சடங்குகள் இன்று அவர்கள் சொந்த கிராமங்களில் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் கர்நாடக மாநில உயர்நீதிமன்றம் தாமாகவே முன் வந்து இன்றைய தினம் ஒரு வழக்கை பதிவு செய்து விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது. இதில் இந்த விசாரணைக்காக கர்நாடக மாநிலத்தின் உயர் அதிகாரிகள், ADGP மற்றும் மாநில கூடுதல் உயர் அதிகாரி, போலீஸ் அதிகாரிகள் உள்ளிட்ட பல்வேறு அரசு தரப்பு வழக்கறிஞர் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டு இந்த வாதத்தின் போது உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் கேள்விகளுக்கு பதிலளித்தனர். அந்த வாதம் பிரதிவாதத்தின் போது உயர்நீதிமன்றம் பல்வேறு கேள்விகளை போலீசாருக்கும் எழுப்பியது. அப்போது போலீஸ் உயர் அதிகாரியான ADGP தரப்பிலிருந்து பதில் கூறிய போது, அதாவது நேற்றைய தினம் அந்த சம்பவம் நடந்த சின்னசாமி ஸ்டேடியத்தில் சுமார் 1318 போலீசார் பாதுகாப்பு பணியில் இருந்தனர். அது மட்டுமல்லாது கூடுதலாக சில அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு அரசு சார்பில் மொத்தம் 1483 அதிகாரிகள் நாங்கள் பாதுகாப்பு பணியில் இருந்தோம். ஆனால் நாங்கள் எதிர்பார்த்ததை விட கூடுதலாக அந்த பகுதியில் 2.5 லட்சம் பேர் ரசிகர்கள் கூடியிருந்தனர். அதிக அளவு ரசிகர்கள் கூடியதால் இந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. இருப்பினும் இந்த சம்பவத்தில் 11 பேர் உயிரிழந்துள்ளனர் என்று போலீஸ் தரப்பில் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. இன்னும் 6 பேர் தொடர் சிகிச்சையில் உள்ளனர் என்றும் தெரிவித்தனர். இதே நேரத்தில் இந்த உயர்நீதிமன்றம் தானாக முன்வந்து இந்த வழக்கை விசாரித்த போது நீதிபதியின் சரமாரி கேள்விகளுக்கு போலீசார் தரப்பில், அதாவது நீதிமன்றம் இந்த சம்பவத்தில் எந்தவித உத்தரவிட்டாலும் அது சம்பந்தமாக நாங்கள் நடவடிக்கை எடுக்க தயார் என்று அரசு தரப்பு வழக்கறிஞர் கூட தமது வாதத்தில் தனது பதில் வகையில் தெரிவித்திருந்தார். இது சம்பந்தமான வாதம் பிரதிவாதம் சென்று கொண்டிருக்கிறது. சில பொதுநல கருதி அதாவது சமூக சார்பில் பொதுநல வழக்கறிஞர்கள் என்ற சில வழக்கறிஞர்களும் இன்றைய தினம் மனுவை தாக்கல் செய்துள்ளனர். இது தொடர்பான மனு அடுத்தடுத்து விசாரணைக்கு வர உள்ளது. இருப்பினும் உயர்நீதிமன்றம் தாமாக முன் வந்து பல்வேறு கேள்விகளை போலீசாருக்கும் மற்றும் அரசுக்கும் எழுப்பியுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஆனந்தி, விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீஹரி.